வணக்கம் மாணவ செல்வங்களே. மூணாவது கேள்வி 1/12 வகுத்தல் 9/12 மைனஸ் 1/3 பிளஸ் 2/24 மதிப்புன்னு கேட்டிருக்கோம். நம்ம இதில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6லேயே படித்தது தான். 7th 8லையும் திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ பாருங்க, இங்கே பிராக்கெட் இருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ளே வரும்போது என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பார்த்தா மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. ப்ளஸும் மைனஸ் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, எடுத்து ஒன்றாவே பண்ணிடலாம். கீழே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்கே 12, இங்கே 3, இங்கே 24. 12, 3, 24. இந்த 3 நம்பருக்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம். மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடு. பாருங்க, 4 3 12, 1 3 3, 8 3 24. மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 4 4, 1 4 8. இதுக்கு மேலே முடியாது. அப்போ மீதி இருக்கிற நம்பர் என்ன கிடைச்சிருக்கு? 3 × 4 × 1 × 1 × 2. அப்போ 3 12, 12 2 24. ஸோ பிராக்கெட்டில் இருக்கிற இந்த நம்பருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 24. பாருங்க, 12 எதால் பெருக்குனா 24 வரும்? 2ஆல். அப்போ 9ஐயும் 2ஆல் பெருக்கிறேன். ஸோ 9 2 18 மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு. 3 8ஆல் பெருக்குனா 24. அப்போ மேலேயும் 8ஆல் பெருக்கிறேன். 1 8 8 ப்ளஸ், ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் இருக்கு. 24 1ஆல் பெருக்குனா 24. அப்போ இன்ட்டு 1, ஈர் 1 2. ஸோ 18ல் 8 போயிடுச்சுன்னா 10, 10ஐயும் 2ஐயும் கூட்டினோன்னா 12. புரியுதுல்ல? 18ல் 8 போயிடுச்சுன்னா 10, 10ஐயும் 2ஐயும் கூட்டினோன்னா 12. ஏற்கனவே முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 1/12 வகுத்தல். இப்போ நமக்கு மேலே என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 18 20 18. கரெக்டாக 18ல் 8 போயிடுச்சுன்னா 10 2 12, 12/24 கிடைச்சிருக்கு. நம்ம இதை ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம் பாருங்க. வகுத்தல் இருக்கு அப்படின்னா இப்போ 1/12 வகுத்தலை என்னவா மாத்திக்கலாம்னா பெருக்கலாம் மாத்திக்கலாம். நீங்க 8லையும் நிறைய படிச்சிருப்பீங்க. பெருக்கலாம் மாத்திக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூவை தலைகீழா எழுதணும். இந்த 12/24 தலைகீழா எழுதுறோம்னா 24/12. இங்க பாருங்க, ஓர் 12 12, ஈர் 12 24. ஓர் 2 ஆர் 2 12. அப்போ மேலே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேலே 1 இருக்கு, கீழே பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 1 6. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1/6. இதோ இருக்கு பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. என்ன அப்படின்னா இங்க உங்களுக்கு முதல்ல எல்சிஎம் எடுக்க தெரியணும். நம்ம இது 6ஆவதுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறதானே தவிர, ஆனால் டக்குன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் தயங்குவோம். சரிங்களா? எல்சிஎம் தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீ சீமா இல்லைனா மீ போமா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? மீ சீமா எடுத்து இந்த பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல சுருக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வெறுமனே வகுத்தல் குறி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதால, அதுவும் ரெண்டுமே முன்னாடி இருக்கிறதும் பின்னம் பின்னாடி இருக்கிறதும் பின்னம் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால வகுத்துல பெருக்கலா மாத்திட்டு தலைகீழா மாத்தினோம்னா ஆன்சர் கிடைச்சிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். அந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தா வேகமா போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 1/6. ஓகேங்களா? தேங்க்யூ.